ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 6/2/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக பார்த்துக்குங்க. கரெக்டாக நம்ம கிராஸாக வந்து பாருங்கள், சரிங்களா? கிராஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நிறையா டைம் சொல்லியிருக்கோம், நிறைய ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும். 0, 3, 6, 9 இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தொடர்ந்து அடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு பி போர்டு கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 6, 9, 3 பி போர்டில் ஒரு 0 வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ பி போர்டு 0 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி போர்டில் 0 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ பி போர்டில் 0 வரும்பொழுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சி போர்டு 2, சரிங்களா? சி போர்டு 2க்கு இந்த இடத்துல பாருங்கள், சி போர்டு 2க்கு 2. அடுத்து கிராஸாக பாருங்கள், 2க்கு சி போர்டு 2க்கு 2. அடுத்து நமக்கு இந்த இடத்துல இங்கே உள்ள 7 எடுத்து இந்த இடத்துல நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு பார்த்துக்குங்க. நமக்கு இந்த இடத்துல கிராஸாக அந்த 2க்கு கிராஸாக பாருங்கள், 0 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 0ங்கிற வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு இங்கே கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பி போர்டில் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு 0 இருக்குது, சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது பி போர்டு 0 அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு, சரிங்களா? சி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ மறுபடியும் நல்லா சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 2 0 நமக்கு ஏசி வந்துருச்சு, 2 3 பிசி வந்துருச்சு, சரிங்களா? 7 0 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஏபிஎஸ்சிக்கு கூட நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் தான் இது, சரிங்களா? ஆல் போர்டுக்கான கெஸிங் வந்து பார்த்தோன்னா 6 6, சரிங்களா? 6 6 வந்து பார்த்தோன்னா 12. 12க்கு ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 2 அப்படி நம்பர் பாஸு. அடுத்து பாருங்கள் 9 2 வந்து பார்த்தோன்னா நமக்கு 11. 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படி நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? அப்போது 3 2 5 1 சேர்த்தோன்னா 6, சரிங்களா? 6 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கிறதுனால ஏ போர்டில், சரிங்களா? ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படி நம்பர் வச்சுக்கலாம். 607 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு, சரிங்களா? 607 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சிங்கிள் நம்பரில் இந்த 607 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசி பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3ஆம் தேதி பாருங்கள், 858 அந்த நம்பர் அந்த டபுள்ஸ் எடுத்து கொண்டாந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஆடிருப்பாங்க, சரிங்களா? 858 டபுள்ஸ் ஒரு நம்பர் எடுத்துங்கிட்ட ஆடிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துக்குங்க, மேலே உள்ள நம்பரு 1 8, இந்த 1 8 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 81 வச்சுட்டாங்க. இந்த டபுள்ஸ் எடுத்தால் நமக்கு பிசி வச்சுட்டாங்க. அப்போ இங்கே உள்ள டபுள்ஸும் இங்கே உள்ள 6 8ஐயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வச்சு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ். இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 3 8 இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 6 இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வைக்கணுங்கிறத பாருங்கள். இந்த 6 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வச்சாங்கன்னா இந்த 8 எப்படி நமக்கு எடுத்து இங்கே வச்சாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 6 இங்கே வச்சுட்டுவாங்க. இந்த 1 எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏ போல் வச்சுருக்காங்க. இந்த 8 எடுத்து நமக்கு இங்கே வச்சுக்கலாம். அப்போது 6 6 இங்கே உள்ள அடித்த நம்பரே வந்து பார்த்தோன்னா 68 66 அப்படிங்கிற நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான், சரிங்களா? 68 66னே நமக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போன வருஷத்தில் ஒரு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். 4ஆம் தேதி, ஜனவரி 4ஆம் தேதி. அப்போது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா வரல, சரிங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து சப்போர்ட்க்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 66 26 68 66 பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸ்குள்ளே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 68 66 66 26. ஸோ இது நமக்கு ஸ்ட்ராங் வந்து பார்த்தோன்னா 607. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியுங்கிறவங்க இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 45 இருக்குது, சரிங்களா? இந்த 45 இருக்குது. 45க்கு நமக்கு இந்த இடத்துல பவர் பண்ணால் 09. இந்த நம்பரு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி சொன்னதுக்காண்டி ஒரு 30 40 பேர் ஃபாலோ பண்ணி கால் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது 1ஆம் தேதி இந்த 7 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7 5 போன மாதம் 20 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம், வராமல் இருந்துச்சு. இந்த மாதம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி சொன்னதுக்காக ஒரு 30 40 பேர் எடுத்துட்டேன். என்கிட்ட சொன்னது கம்மியாக தான் சொன்னீங்க, ஒரு 20 பேர் சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு நம்பரை நான் சொல்கிற நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. இப்போ 4/5க்கு 1ஆந்தேதியோட பிசி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு என்ன பிசி நம்பர் இருக்கோ அதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணோம்னா வின்னிங்ஸ் வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 0-9 பாஸு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7-8ன்னு இருக்குது. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து 7-8 பார்த்துங்க. 7-8க்கு நமக்கு பவர் பண்ணோம்னா 7-8க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 3-2 சரிங்களா. அப்போ 3-2க்கு இங்கே நமக்கு 32 அடிச்சிட்டாங்க, இந்த இடத்துல 0-9 அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 66ன்னு இருக்குது சரிங்களா. 66க்கு 1-66ன்னே வரலாம், அல்லது 11 அப்படின்னு சொல்லி மாற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 45க்கு 90 சரிங்களா. 78க்கு நமக்கு ஃபுல் பவர் 32 கரெக்டாக அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 66க்கு பவர் பண்ணால் 11 அப்படிங்கிறப்ப 11 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஆல் போர்டு சரிங்களா. ஆல் போர்டு ஏபிஎஸ்சிபிஸும் எல்லாம் ஒன்று தான். 11 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 66 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட்கான நம்பர் இந்த சைடு நான் எழுதுறேன். 81-18 ஸோ 67-07 இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பரு. 11-66 ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 07ங்கிறத இங்கேயும் வச்சுக்கோங்க சரிங்களா. சிபோல் நமக்கு 7 அப்படிங்கிற நம்பர் சான்ஸ் இருக்கிறதுனால பிசி மட்டும் சிங்கிள் நம்பர் தான் நான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 607ம் பிசி 07 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் நமக்கு 2 இதில் வருது சரிங்களா. போன மாதத்தை பேட்டர்ன்லேயும் இங்கே நமக்கு வருது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதம் அதே மாதிரி ஒரு கான்செப்டில் வரதுனால இந்த நம்பர் சொல்கிறேன். 68-66 66-26 இது வந்து போன வருஷத்தில் ஒரு பேட்டர்னில் வரணும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3-6 வரதுனால இதையும் நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ மொத்தம் டோட்டல் பண்ணுறதுலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 கிடைக்கிது சரிங்களா. ஸோ நாளைக்கு வரல அப்படின்னாலும் ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நமக்கு சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு நான் இந்த சொன்ன மாதிரி 607 ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசியில் 07 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் 11-66-07 நிறைய நம்பர் ட்ரை பண்ண முடியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் டேரெக்டாகவும் வந்துச்சுன்னா 86-68 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பேரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேஸாக இருந்தால் இதையும் சேர்த்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பிசி மட்டும் என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ணுங்க. 607 அப்படிங்கிற நம்பரும் பிசி 07 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யாராவது வின் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னிங் என்ன அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி அமௌண்ட் வின்னிங் பண்ணும்போதும் வின்னிங் பண்ணாத போதும் ஒரே மாதிரி இருங்க. அதாவது என்ன நான் முழுமையாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபத்துலையும் எனக்கு பங்கு வேணாம். யாரும் எனக்கு அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்க வேணாம். உங்களுக்கு வின்னிங்னா எனக்கு வின்னிங் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னால் ஒரு சின்ன இதனால் என்னை வந்து ட்ரை பண்ண முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய லாபத்துலையும் எனக்கு பங்கு வேணாம், நஷ்டத்துலேயும் எனக்கு பங்கு வேணாம் சரிங்களா. ஸோ உங்களுடைய நீ வின்னிங் பண்ணுற அமௌண்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது உங்கள் ஊர்லேயே உள்ள கோயிலுங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுத்துங்க. அது மட்டும் பண்ணால் போதும் சரிங்களா. இப்போ எப்படி இருக்கீங்களோ வின்னிங் வர்றப்பையும் இருக்கிற மாதிரியே வின்னிங் ஒரு சில நாட்கள் வராமல் போகுது பார்த்திங்களா, அப்பயும் ஒரே மாதிரி இருங்க. அதுவே எனக்கு போதுமானது. அது மட்டும் எனக்கு கொடுத்தாவே போதும். மற்றபடி அமௌண்ட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு பைசா கூட மற்றவங்கள்ட்டேருந்து நான் வாங்கவும் மாட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பண்ணணும் எனக்கு தரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஊரில் உள்ள கோயிலில் போய் பண்ணிக்கிங்க. அதுவே உங்களுக்கு புண்ணியமாயிரும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி உள்ள கெஸ்ஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது வந்து பார்த்தோன்னா 607. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசியில் 07 தனியாக ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டில் 11-66 07 86 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் தனியாக வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா அந்த 68-66 66-76 பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த 607 மட்டும்தான் சரிங்களா. மற்றது எல்லாமே வந்து பார்த்தா சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு 20 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னவங்க மட்டும் சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 86-68 அடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 09
90 ட்ரை பண்ணீங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த நெக்ஸ்ட்டு பேரா வந்து பார்த்தோன்னா 86, 68 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்புட்ன்னா 58, 85 நெக்ஸ்ட்டு அதை எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? 86, 68க்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 58, 85க்கும் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ இந்த 2ல ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2 பேர்லேருந்து அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சொல்லி ஒரு 20, 30 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நான் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்குன்னே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நான் பேசினேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி வின்னிங் இருக்கும். 86, 68, 58, 85 அப்படிங்கிற நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.